வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நான் இந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று ஏதேனும் ஒரு உயர்ந்த குறிக்கோளை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும். நம்மில் பலரும் உயர்ந்த லட்சியம் என்று எதுவும் இல்லாமல் பெயரளவில் ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மில் எவரையும் வீணாக படைக்கவில்லை. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றே இறைவன் விரும்புகிறான். அப்படி வாழ்வதற்கு உரிய ஆற்றலையும் அவன் நமக்கு வழங்கியே இருக்கிறான். அந்த ஆற்றல் என்ன என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் உலகில் நமது பணி என்ன என்பது நமக்கு தெளிவாகிவிடும். பிறகு நமது வாழ்க்கை சரியான இலக்கை நோக்கி விரைந்து செல்லும். நம் ஒவ்வொருவரிடமும் குறிப்பிடத்தக்க ஏதேனும் ஒரு சிறப்பியல்பு இருக்கும். இறைவன் நமக்கு வரப்பிரசாதமாக வழங்கிய அந்த ஆற்றலை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு அதை வெளிப்படுத்தும் முயற்சியில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அந்த பணியில் அக்கறையும் நியாயமான பயபக்தியும் இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் அவசியம். பணக்காரனாக இருக்க வேண்டும், செல்வாக்குள்ளவனாக இருக்க வேண்டும், பிரபலமான விளையாட்டில் சாம்பியனாக இருக்க வேண்டும். இப்படி ஏதோ ஒரு குறிக்கோள் உள்ளவர்கள் குறிக்கோள் இல்லாதவர்களை காட்டிலும் சந்தோஷமானவர்களாகவும் சுறுசுறுப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மனதில் படம் பிடித்து வைத்துக்கொண்டு அதை அப்படியே அடைந்துவிடப் போவதாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டிருங்கள். ஆனால் சும்மா சொன்னால் மட்டும் போதாது. குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு வேலையில் இறங்குங்கள். அதை அடையும் பாதையில் தினமும் சிறிது தூரமேனும் முன்னேறுங்கள். பின்பு நீங்கள் விரும்பியதை அடைவீர்கள். உங்கள் லட்சியம் பற்றி ஒருமுக சிந்தனையில் ஈடுபட தினமும் 10 நிமிடங்களை ஒதுக்குங்கள். வானொலி, தொலைக்காட்சி முதலியவற்றை நிறுத்துங்கள். எந்தவித ஒளியும் கேட்காத சூழ்நிலையில் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் லட்சியத்தை அடைவது பற்றிய வழிகளை மட்டும் திரும்ப திரும்ப சிந்தித்து உங்கள் செயல்களுக்கு வலுவூட்டுங்கள். அவற்றை செயல்படுத்துங்கள். வெற்றி பெறுங்கள். உங்களது குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும்? தெளிவாக இருக்க வேண்டும். யதார்த்தமானதாக இருக்க வேண்டும். அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். சரியான தகவலை அடிப்படையாக கொண்டதாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு சுறுசுறுப்பு ஊட்டக்கூடியதாய் இருக்க வேண்டும். சுவாரஸ்யமானதாய் இருக்க வேண்டும். இடைவிடாமல் மனதில் நிறுத்தி கொள்ளக்கூடியதாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வருங்காலம் சம்பந்தப்பட்டதாய் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இருக்க வேண்டும். ஒரு செயல் திட்டத்திற்கு அழைத்து செல்வதாய் இருக்க வேண்டும். வாழ்வில் நாம் 2 குறிக்கோள்களை கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் விரும்புவதை அடைய வேண்டும். அதற்கு பின் அடைந்ததை அனுபவிக்க வேண்டும். மனிதரில் விவேகம் மிக்கவராலேயே 2வதை சாதிக்க இயலும். அந்த 2வது நபராக நீங்கள் இருங்கள். ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கையே அவனை ஒரு வேகத்தில் செயல்பட வைத்து தடைகளையும் தாண்டி வலிமையுடன் வெற்றியை சந்திக்க வைக்கிறது. எல்லா கவலைகளையும் மறக்கவும், கவலையே இல்லாமல் வாழவும் தன்னம்பிக்கையுடன் சிந்தியுங்கள். வழி பிறக்கும். ஒவ்வொரு நாளும் நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவேன் என்று சொல்லுங்கள். அதற்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முதல் வரிசை இருக்கையில் அமருங்கள். எல்லோரிடமும் அவர்கள் கண்களை பார்த்தே பேசுங்கள். எப்போதும் விட 25% வேகமாக நடந்து செல்லுங்கள். முணுமுணுக்காமல் கம்பீரமாக பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சி உங்களை தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக மாற்றுகிறதா இல்லையா என்று பாருங்கள். தன்னம்பிக்கை, துணிவு, பயம், இந்த 3இல் முதல் 2ம் அழகான உயர்வான வாழ்க்கையை அமைத்து தருகின்றன. தன்னம்பிக்கை இருந்தால் துணிந்து காரியத்தில் இறங்கி செயல்பட முடியும். தன்னம்பிக்கை இல்லை என்றால் அது பயத்தைத்தான் பரிசாக தருகிறது. பயந்தவர்கள் எதிலும் ஈடுபட மாட்டார்கள். துணிச்சலுடன் காரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். ஆர்வத்துடன் உங்கள் கடமையில் மூழ்கி இருக்கும்போது வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற தன்னம்பிக்கை பெருக்கெடுக்கிறது.
அதே நேரத்தில் வேண்டா வெறுப்புடன் கடமையை செய்யும் போது தோல்வி மனப்பான்மை வந்துவிடுகிறது. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனது பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானதுதான். எனினும் எழுந்திரு, விழித்துக்கொள். மனம் தளராமல் நீ அடைய வேண்டிய குறிக்கோளை கண்டுபிடிப்பாயாக. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இருந்தால் பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையும் உறுதியுமே வாழ்வின் அடிப்படை. இவை இரண்டும் இருந்தால் எல்லாம் இருந்தது மாதிரிதான். சோம்பலினால் உடல் மட்டுமல்ல, மனமும் கெட்டு விடுகிறது. உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறர் குற்றங்களை காணாதீர்கள். மாறாக உங்களது குறைகளையே எண்ணி பாருங்கள். உங்களது முயற்சியின் போது உங்களுக்கு சில கதவுகள் அடைக்கப்படலாம். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் ஒரு கதவு அடைக்கப்படும் போது இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கப்படும். வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல. வெற்றி பெறும் மனிதர்கள் சாதாரண மனிதர்களே. தங்களிடத்தில் தங்கள் செயல்களிலும் அவர்களுக்கு திடமான நம்பிக்கை உண்டு என்பதுதான் வித்தியாசம். உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்கள் திறமைக்கு ஏற்றபடி முடிந்த அளவு முயற்சி செய்து உங்கள் கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்மிடம் அளவற்ற ஆற்றல் இருக்கிறது. நம் ஆற்றலை தாழ்வாக மதிப்பிடக்கூடாது. நம்மால் முடியும் என்று நினைத்தால்தான் நம்மால் எதையும் சாதிக்க முடியும். நம் ஆழ் மனதில் எதிர்மறையான சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது. தினமும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது இன்று ஒரு நாள் தான் இருக்கிறது சாதிப்பதற்கு என்று நினைக்க வேண்டும். நேற்று இப்படி இருந்தோம், நாளை எப்படி இருப்போம் என்று சிந்திக்காமல் இன்று எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இதன் மூலம் நம் ஆற்றல் பல மடங்காக உயரும். இன்றே அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் ஈடுபடும் போது புத்துணர்ச்சியுடன் அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க முடியும். மற்றவர்கள் நம் மீது சொல்லும் குற்றச்சாட்டுகளை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும். வெற்றி கிடைப்பதற்கு நம்முடைய நடவடிக்கை தான் காரணம். நம்முடைய எண்ணங்கள் வலிமையுடையவை. எண்ணங்கள் செயல்களாக மாறுகின்றன. எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான செயல்களை ஏற்படுத்தும். நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான செயல்களை ஏற்படுத்தும்.